வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் இன்ட்ரோ பண்ண போறது என் ஃப்ரெண்ட. ஹிஸ் நேம் இஸ் கமலேஷ். நாங்க இப்போ ஃபைனல் இயர் லாஸ்ட் டேஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லேப்ல இருக்கோம். லேப் அப்படியே காட்டுறேன். அண்ட் oh my god, the world is great to get this need to have the taste. Go around and you feel the sway. Wanna get up at the end of the day. ரொம்ப லேப்ல வந்து ஃபுட்டேஜஸ்லாம் எடுக்க முடியாது. நம்ம போக போக அப்படியே டிராவல் பண்றத பார்ப்போம். ரொம்ப ஜாலியா கொஞ்சோண்டு சோகமாவும் போயிட்டு இருக்கு காலேஜ். இன்னும் வந்து ஒரு 5 நாள் தான் இருக்கு காலேஜ். இத பத்தி என்னோட என் ஃப்ரெண்டு நல்லா சொல்லுவான். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் தெரியும். ஆல்ரெடி என் போனை 2 தடவை வந்து அவங்க ஸ்நாக்ஸ் பண்ணிட்டாங்க காலேஜ்ல. இப்ப 3ஆவது தடவை ஸ்நாக்ஸ் பண்ணா வேற வழியே இல்ல, ஃபைட் பண்ணி தான் என் போனை காப்பாற்றணும். பாவம் என் ஃப்ரெண்டுக்கு வந்து போன் தொலைஞ்சிருச்சு ரீசெண்டா. அவனோட OnePlus 8. அத பத்தி என்ன மச்சான் நினைக்கிறேன்? அது தொலைஞ்சிருச்சு. அது நான் எதிர்பார்த்தேன் தொலைவன்ட்டு. பரவாயில்ல, லைஃப் ஃபர்ஸ்ட் மூவ் போன் இருக்கு, வாங்கிக்கலாம். அவ்வளவு தானே, மனசுதான் சரியில்லை. லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கான் என்னோட நண்பன். அப்புறம் இவன் வந்து இஸ் மோட்டிவேட்டிங். நான் எப்பயுமே கான்பிடென்ட்டா அந்த லெவல்லே வச்சுப்பான். அவன் வீடியோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் நிறைய மிஸ்டேக் ஸ்டார்டிங்ல இருக்கு, ரெக்டிஃபை பண்ணிட்டே இருக்கு. பயப்படாம வீடியோ போடுது, எதுக்குமே பயப்படாம, யாரு நினைச்சும் பயப்படாம, யாரோட ஒப்பீனியனை பத்தி கவலைப்படாம அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ மோட்டிவேட்டிங் எனர்ஜி. கோல்டன் வேர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப டச் ஆயிட்டேன். அதான் ஒரு சில தானே ஹெல்ப். முன்னே நீ ட்ரை பண்ணிட்டே இருக்கு. உங்க காலத்துல இப்ப பெரிய ஆளா இருக்கவங்க எல்லாருமே உங்க காலத்துல ரொம்ப சின்ன ஆளாதான் இருப்பாங்களே. அவங்க எல்லாரும் கலாச்சிருப்பாங்க, இருப்பாங்க. கவலைப்படாது, மனசுக்கு பிடிச்சது கிளிக்கே பண்ணலாம். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. பின்னாடி ஒரு மேமும் ஒரு சாரும் எங்களைய சர்வேலன்ஸ்ல பாத்துட்டே இருக்காங்க. ஆனா அத பத்திலாம் நாங்க கவலைப்படும். லைஃப்ல கவலைப்படக்கூடாது, ரொம்ப கவலைப்படக்கூடாது. கைஸ், வழக்கம் போல என் ஃப்ரெண்டு தூங்கிட்டான். லேப்ல எல்லாருமே அப்படியே தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. தூங்கி இப்பதான் எந்திரிக்கிறான். ஏரியா வந்து டெக்லாஞ்சுன்னு சொல்லுவாங்க காலேஜ்ல. அங்கதான் நாங்க ஸ்டெப்ஸ்ல நடந்துட்டு இருக்கோம் காலேஜ்ல. அப்படியே இங்க விளாக் எடுத்துட்டு இருக்கோம். இதான் டெக்லாஞ்ச். நான் காட்டணும்னு இருந்தேன் என்னோட ஆடியன்ஸ்க்கு. இங்கதான் நாங்க ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு இருப்போம். இப்போ எப்படி அயர்லாந்து வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டோட ஹப், அந்த மாதிரி டெக்லாஞ்ச் வந்து இந்த ஆர்இசியோட ப்ரோக்ராமிங் ஹப். இங்கே தான் வெல் டெவலப்பர்ஸ்லாம் வந்து கோட் அடிப்பாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாவா பைத்தான் அந்த மாதிரி இல்லை, லைஃபுக்கான ப்ரோக்ராம் அடிப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு என்னென்ன பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருவாங்க. ஒரு கேங்காக கம்ப்யூட்டர் முன்னாடி கூட்டமாக சேர்ந்து கிரிஞ்சு டாப்பிக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த டெக்லாஞ்சு. நீங்கள் இந்த யூடியூப் வீடியோவில் பார்த்து ரசிங்க. நான் எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் ரசிக்கிறேனோ அந்த மாதிரி. பட் இந்த மிரர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். நாங்களாம் ஹேர் ஸ்டைல் பண்ண இங்கே தான் வருவோம். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இங்கே தான் பார்த்து நாங்கள் ஹேர் ஸ்டைல் செட் பண்ணிப்போம். கேர்லி ஹேரு, லாங் ஹேர் வைக்கணும்னு ஒரு கனவோட இருந்தேன். 9 monthsலாம் முடி வளர்த்தேன். இப்பயும் அதே ப்ராசஸ் தான். என் பர்த்டே நவம்பர் வரும்போது ஃபுல் லாங் ஹேர்ல தான் இருப்பேன் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டு கவலைப்படுறான் பிளேஸ்மெண்ட் போகணும் அப்படின்னு, பிளேஸ் ஆகணும்னு. நல்ல டேலண்டட் கை தான். கவலைப்படாத மச்சான் நான் சொல்லியிருக்கேன். கவலை இல்ல மச்சான், கரெக்ட். என்ன சொல்றது, சில்லா இருக்கலாம் தான். ஆனா ப்ரெஷர், எல்லா இடத்துலயும் போகணும், போங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு. நான் ஒரு நாளைக்கு 10 பேரை பார்த்து வச்சுக்கோங்க. 10ல 8 பேர் தான் கேட்பாங்க, என்ன வேலை பாக்குறீங்க, வேலை கிடைச்சிச்சா இல்லையான்ட்டு. அதுக்கு பதில் சொல்லவாச்சும் உங்க வேலை பிடிச்சிடும். உங்க வேலை போய் எந்த பிரச்சனையும் வேடா. எங்க வீட்லயும் கம்பெல்லாம் பண்ணல. ஆனா எனக்கு என்னன்னா, எல்லாரும் போறத பார்த்து நமக்கு அரியர் இல்லைன்னா நம்ம எல்லாத்துக்கும் வேலைக்கு போயிருப்போம்ல. அரியர் அது ஒரு சண்டையால வந்துச்சு. 5 பேர் அடிச்சு சண்டையோட அந்த நாள் மட்டும் இல்லைன்னா லைஃப் இப்ப நான் வேலைக்கு போயிருப்பேன், அந்த அரியர் எல்லாமே. இவன் ஒரு லவ் விஷயத்துக்காக ஒரு ஃபைட்டு 4 பீப்புளோட வச்சு அடிச்சு அவன் வந்து ஹஸ்பண்ட் ஆகி அரியர் வச்சான். நான் அரியர் வச்சது என்னோட அறியாமைனால. எனக்கு ஒரு சப்ஜெக்ட் அரியர், அவனுக்கு ஒரு சப்ஜெக்ட் அரியர். ஃபிஸ் பம்ப் பண்ணிட்டோம். 2 பேரும் கிளியர் பண்ணிடுவோம் 8th செம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் தம்பி வீடியோல வாங்கம்மா, நான் செஞ்சுருந்தேன்.
என்ன அவன் சிவகுமார் ஜோக்லாம் போட்டுட்டு இருக்கான். சரி, எங்கள் டிஸ்கஷன் என்னென்னா பிஎட் வைக்கலாமா வேணாமா காலேஜில், பேட்சி பிஎடு இல்லை ஃபுல் லாங் பிஎட் வைக்கலாமா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள் கைஸ். இவன் தான் ஃபேட் மேன், எங்கள் கிளாஸோட ஃபேட் மேன். பாருங்கள், டான் மாதிரி வரான். எனக்கு வர பயமாக இருக்குது அடிக்க. ஒரு ஹெவி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, யூடியூபர் மீட்ஸ் a YouTuber guys. Yeah, he's a YouTuber guy. நான் Instagram ஹேண்டில் இது என்ன மேட்ச். ஆனா பைக்கே ஹேண்டில் பண்ண தெரியாது, ஆனா இன்ஸ்டா ஹேண்டில் பண்ண. பொண்ணு ஹேண்டில் பண்ணுவாங்க गाइस நல்லா. ஏன்னா இவன் மேன் கிடையாது, அவங்க அப்பா நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு லெஜெண்ட். அவங்க அப்பா ஃபேன். ஓகே गाइस பை. பை எடுத்து போறேன். என்ன பண்ண போறடா? ரோபோட் கேட்க போறா? ஏன்டா புஷ் பண்றீங்க வீடியோல? ஏன்டா புல்லப் பாரு, நாங்கள் இங்கே தான் புல்லப் பண்ணி விளையாடுவோம் ஆர்இசி காலேஜில். சும்மா சொன்னேன், இங்கே வந்து எலக்ட்ரிக் வண்டியெல்லாம் சார்ஜ் போடுவாங்க. இந்த இதில் சார்ஜிங் ஃபார் எலக்ட்ரிக் வண்டி, புல்லப் பார்லாம் கிடையாது. இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் தான் ஒரு ஸ்கெலிட்டன் சிம்பிள் இருந்துச்சு, இப்போ பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். எங்கள் ஜூம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஸ்கெலிட்டன் சிம்பிள்னால் இந்த பக்கம் போகக்கூடாது காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, பி சேஃப். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நான் ரன்னிங்கில் போகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டாங்க ஆர்இசி கேஃபே. இப்போ நாங்கள் கெஃபேயில் போய் தான் எங்கள் லன்ச் சாப்பிட போகிறோம். எவ்ரிடே நாங்கள் வந்து அங்கே தான் சாப்பிடுவோம். நான் சொல்லுவேன் வேறு இடம் போங்கடா, நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. எங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள், அங்கே போயிட்டுருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயோ ரொம்ப க்ரௌடாக இருக்கும். நம்ம இப்போ வந்து 4th ஃப்ளோரில் இருக்கோம். இதை வந்து ஒர்க் ஷாப் பிளாக் சொல்லுவாங்க, பி பிளாக். இதில் வியூ வேறு லெவலில் இருக்கும், மாண்டேஜ் வியூ. ஏதோ ஒரு கொடைக்கானலில் இருக்கிற ஃபீல் இருக்கும். பட் இப்போ நம்ம சஹாரா டெசர்ட் வெயில் கண்டிஷனில் இருக்கோம். ஆனால் இங்கே வியூ பாருங்கள், ஆடியன்ஸ்க்காக ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ரெட் கலர் ட்ரீஸ், இது பார்க்க அப்படியே சிவப்பு மிளகா மரம் மாதிரியே இருக்குது. அப்படியே இங்கெல்லாம் நல்லாயிருக்கும் செல்ஃபி எடுக்க. ஃபஸ்ட் இயரில் எடுத்துகிட்டு இருந்தோம். இது 3rd ஃப்ளோரு. இப்போ ஃபைனல் இயர் கிளாஸ் இந்த ஃப்ளோரில் தான் இருக்குது. ஒரு ஹிடன் ஏரியா, இங்கே தான் எங்கள் கிளாஸ் இருக்குது. ஸோ இதான் காய்ஸ். பாட்டுன்னு எடுத்துட்டேன், பார்த்தா சிசிடிவி கேமரா பின்னாடி இருக்கா. ஐயோ ஷட்டப்டா, சும்மா எப்போ வர்றது, எப்போ ஸ்டடீஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. எப்போ நம்ம வாழ்க்கையை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறது? நெக்ஸ்ட் இயர் துபாய் ட்ரிப்பு போடுங்கடா. ஓகே சொல்லிட்டா, நம்ம தான் ஊம்பிட்டு போக வேண்டியதான். டேய், பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாதுடா இந்த வீடியோவில். நான் அந்த மாதிரி யூடியூபர். முருகவேலு இருக்கார் என் கூட, ஏஎம்எல் ஸ்டூடெண்ட்டு. என்ன வேலு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம காலேஜை பற்றி? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் 4 வருஷம் ஃபைனல் இயரு, சீனியரு, ஒரு சீனியராக என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க? ஆக்சுவலாக நான் ரிவீல் பண்ண மறந்துட்டேன், அவர் ஊமை ப்ளஸ் டெஃப்பு. பாவம், நான் சும்மா சொல்லலைங்க, உண்மையிலே சொல்கிறேன். அவருக்கு பேச்சும் வராது. பேசிக்காக ஒரு செத்த போன மாதிரி தான் இருப்பார். சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் தண்ணி வரும் என் கண்ணிலேருந்து. பரவாயில்ல மச்சான், அதையும் தாண்டி அரியர் கூட வைக்காமல் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல மார்க்கு. எவ்வளோ 100க்கு எவ்வளோடா எடுத்தேன்? டேய் காலா, ரெக்கார்ட் ஆடே ஆகலடா. 100க்கு எவ்வளோ எடுத்தாங்கன்னா 90 அவுட் ஆஃப் ரெக்கார்டே ஆகல. ஹலோ காய்ஸ், சொதப்பாதடா, நான் டெலிட் பண்ணிடுறேன். ஹலோ காய்ஸ், 1 நம்பர் லூசுக்குது நீ பார்க்கணுமா? மச்சான், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. மார்க்கை கேட்டால் அசந்து போயிடுவீங்க. எல்லா செமஸ்டரும் ஒரே மாதிரி வந்து எவ்வளோனா 99 அவுட் ஆஃப் 98, 97 அவுட் ஆஃப் 96 அந்த மாதிரி இருப்பார். அரியர்லாம் வைக்கல இவன்.
இவன் வந்து ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட். இவன் ரிப்போர்ட் கார்டு கூட இருக்குது 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து எவ்வளோ வச்சுருக்கான். அவங்க அப்பா வந்து சாட்டையால் அடிப்பார், சாணியில் முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரலாக வந்து சாம்பார் சாதம் தான் சாப்பிடுவாங்க எல்லா தடவையும் காலேஜில். இங்கே ஒருத்தன் பீஃப் சாப்பிட்றவனை காட்டலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் எதுக்கு இந்த vlog சேனல் நாங்கள் எதுக்கு இந்த சேனல் ஆரம்பித்தோன்னா, இப்போ ஜென்ரலாக vlogsனால் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. எதுக்கு உங்கள் கஷ்டம் சோகம்லாம் மறந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பார்க்கணும் உங்கள் ஃபேமிலியோட, உங்களோட கிட்ஸோட எல்லாரோடையும் சேர்ந்து. அதுக்கு தான் நாங்கள் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் ஹெவி ஹார்ட் வச்சுக்காமல் லைட் மைண்டடாக நீங்கள் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும். அதுதான் என்னோடய ஆசை. ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் பேசும்போது தான் இன்னொரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த வலி என்னன்னு தெரியும், அந்த பெயின். எங்களுக்கு வந்து முடிய போகுது காலேஜ், இன்னும் எண்ணி வச்சா 5 நாள் தான் இருக்குது. எங்களால் மறக்கவே முடியல இந்த எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே நாங்கள் வந்து ஆப்போசிட்டில் பார்த்தா டர்ஃப் விளையாடிட்டு இருக்காங்க எங்கள் ஜூனியர்லாம். எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல டர்ஃபில் விளையாடுறது. ஏன்னா நாங்களாம் கோவிட் பேட்ச்சு, கொரோனா பேட்ச்சில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த காலேஜில். இப்போ வந்து ஜூனியர்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து எங்கள் ஜூனியர் படக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைப்போம். எப்படி வந்து ஒரு அப்பா பட்ட கஷ்டத்தை ஒரு பையன் அனுபவிக்க கூட நினைக்கிறானோ, அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள் ஜூனியர்ஸ்க்கு நினைக்கிறோம். இதை நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆஸ் அ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக. யாராச்சும் ஒரு ஃபைனல் இயர், 3rd இயர், எந்த இயர் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவை பார்த்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் நிஜமாலே இட் மீன்ஸ் அ லாட். ஒரு வீடியோ என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். காலேஜ் லைஃப் ஸ்டைல்னால் என்னென்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களை நம்பி தான் நான் இருக்கேன். உங்களை நம்பி தான் நான் இருக்கேன். இரு ஸ்டாப் பண்ணிடுறேன், ஓகேவா? வீடியோவில் நீங்கள் 2 பேர் வரமாட்டீங்க. நல்ல டர்ஃப் தான். இங்கே தான் பிராவோ வந்தார் 2019 ஐ திங்க் ஸோ. அந்த டைமில் தான் வந்து நிறைய கல்ச்சுரல்ஸ், பார்ட்டிஸ், டிஜேஸ், நிறைய நைட் நடந்துச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஆடிட்டுருக்காங்க ஜெர்சி போட்டுட்டு ஃபுட்பால் டர்ஃபில். இங்கே வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ரொம்ப வீடியோ ஷேக் ஆச்சுன்னா அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். கமான் காய்ஸ், பாய்ஸ், பவர் அப். ஆயிஷா கானா அது யாரு? பிக் பாஸ் 17. எனக்கு அர்ஷத் கான் தான் தெரியும். இவன் யாரையோ காட்டுறான்ப்பா, நம்ம கிரி. ஏய் நல்ல கூல் ப்ரீஸ் காத்து. இல்லைனா நான் ஒன்று வீடியோ எடுக்கிறேன், நீ படே அது ரன்னிங்கில் இருக்குடா, ஆஃப் பண்ணுறா. ஐ திங்க் ஸோ. அந்த டைமில் தான் வந்து நிறைய கல்ச்சுரல்ஸ், பார்ட்டிஸ், டிஜேஸ், நிறைய நைட் நடந்துச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஆடிட்டுருக்காங்க ஜெர்சி போட்டுட்டு ஃபுட்பால் டர்ஃபில். இங்கே வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ரொம்ப வீடியோ ஷேக் ஆச்சுன்னா அதுக்கு நான் சாரி கேட்டு. கமான் காய்ஸ், பாய்ஸ், பவர் அப். ஆயிஷா கானா அது யாரு? பிக் பாஸ் 17. எனக்கு அர்ஷத் கான் தான் தெரியும். இவன் யாரையோ காட்டுறான்ப்பா, நம்ம கிரி. ஹேய் நல்ல கூல் ப்ரீஸ் காத்து. இல்லைனா நான் ஒன்று வீடியோ எடுக்கிறேன், நீ படே அது ரன்னிங்கில் இருக்குடா, ஆஃப் பண்ணுறா. எனக்கு புரியுது, ஒரு ஸ்கூல் பையனாக இருக்கும்போது நல்ல காலேஜ் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு பேரண்ட்ஸும் ஆசைப்படுறாங்க. அந்த பையனும் நமக்கு எப்படியாச்சும் நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு மார்க் எடுக்கிறாங்க. 10th அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, 12th அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, 11th ஸ்டாண்டர்ட் மட்டும் கொஞ்சம் சில் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு கியரப் மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் நல்லா பண்ணணும்னு. அப்படி அவன் கஷ்டப்பட்டு கவுன்சிலிங்கில் போய் நல்ல காலேஜில் அவனுக்கு சீட்டு கிடச்சிருச்சு. அப்பயும் ஒரு பேரண்ட்ஸும் இயர்லி வந்து ஒரு 1 lakh மேலே அபோவ் தான் பே பண்ணுறாங்க, 1 lakh மேலே. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கு? நல்ல ஒரு ஜாப் கிடைக்கணும், நம்ம பையன் நல்ல வேலைக்கு போகணும், பிளேஸ்மெண்ட் நல்லா பண்ணணும் அப்படின்னு. அதில் சில பேர்லாம் வந்து, சில பேர் இல்லை, உங்ககிட்ட மறைக்க என்ன இருக்குது? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் சேரும்போது பிளேஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. பார்த்தா எங்கள் காலேஜ் அதில் தான் பேர் போன காலேஜ், அவ்வளோ பெரிய காலேஜ். கொஞ்சம் கஷ்டமாக வலிக்க தான் செய்யுது. ஆனால் உங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சி செஞ்சால் உங்களுக்கு போர் அடிக்காது. ஐயோ அடடா நம்ம வேலைக்கு போகிறோமே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. அதான் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுங்க. நீங்கள் வந்து ரிக்ரெட்டே பண்ண மாட்டீங்க லைஃப்பில். என்ன பண்ண ஜாப் கூட உங்களுக்கு போகணும் போல அப்படின்னு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் டிசைட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ஜாப் போக. நீ வந்துட்டல, அதான் கன்ஃபார்ம். இவங்க அனிமே பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, சோலோ லெவலிங்கில் ஜாப்பனீஸ் அனிமே. எனக்கு போர் அடிக்குது இந்த மாதிரி அனிமே பற்றி. நானும் இவங்க சொல்கிறத கேட்டு நருட்டோ அனிமே பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் என்னால் முடிக்க முடியல. ஒருத்தவங்களுக்கு ஒரு ரீசனு. என்ன பண்ணுறது?
உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. பேசுறாங்க ரொம்ப. நம்ம சேனல்ல கெட்ட வார்த்தையே வரக்கூடாது, அதான் நான் தனியா வந்துட்டேன். காலேஜ்ல என்ன ரொம்ப ஸ்வீட்னா, இப்போ செல்ஃபி எடுக்கணும்னு எங்க சார் கிட்ட கேட்டேன். அது என்னப்பா ஓகேப்பா அப்படின்னு அவங்க பாட்டு போட்டோ எடுக்க சொல்லிட்டாங்க. ஆர்சி காலேஜ்ல இது ஒரு பிளஸ் கைஸ், ரொம்ப சில்லா இருப்பாங்க டீச்சர்ஸ் ஸ்டாஃப்லாம். முடிச்சிட்டோம். இப்போ சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கோம். அதே ஒர்க் ஷாப் பிளாக் ஃப்ரண்ட்ல என் பாய்ஸ் போயிட்டு இருக்காங்க, நானும் அப்படி போயிட்டு இருக்கேன். தக்காளி துள்ளிய காலக்கு கண்ணில் தக்கிலி பண்ணிலிக்கோ ஏ மக்கிலி பக்கிலி தக்கிலி முக்கிலி பக்கிலி. ஸோ ஆர்ஏசி காலேஜ்ல சார்ஜர்லாம் தர மாட்டாங்க. நீங்க சார்ஜர் மட்டும் பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ என் போன்லயே 10% தான் இருக்கு சார்ஜ் போட, சார்ஜர் தான் இல்லாம போயிடுச்சு. போன் வந்து சார்ஜ் போயிடுச்சு, 10% தான் இருக்கு. அதனால வீடியோ ஷூட் பண்ண முடியல. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க இன்டென்ஷனே உங்களை எப்பயுமே சிரிக்க. பாய். போன் சார்ஜர் தான் கிடைக்க மாட்டேங்குது சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல, பட் வந்து என்னால இப்போ போனுக்கு சார்ஜ் போட முடியல. அதான் சொல்ல வரேன். இது என்னடா விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயமா எனக்கு இது பெரிய விஷயம்.